அப்புறம் பாட்டு பையல் பாட்டி பைய அத்தனை பைய கொண்டா பையல் பாருங்க. சரியான பெரிய மீன் நம்ம பிடிச்சாச்சு. அடுத்து பையில் அத்துப்படாத பொறுமையா அடுத்து சரியான பைப்பு. வாங்க நண்பர்களே, தூண்டி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டிருக்கு. பாருங்க என்ன மீன் தெரியலையே. ஆஹா இங்கே பாருங்க கேட் பீஸ்ன்னு நினைக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சின்ன மீன் தான் நாங்கள் பாருங்க நல்லா சூப்பராக மாட்டிருக்கு. ஒரு மீன் மாட்டிருக்கு 1 மணி நேரம் கழிச்சு. பாருங்க கேட் பீஸ் மீன் நினைக்கிறேங்க இது. ஆமாம் அதே தான், சின்ன மீன். ஆனால் ஓகே சூப்பராக ஒரு மீன் ஒன்றுக்கு போட்டு 15 நிமிஷம் கழிச்சு மாட்டிருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க. பரவாயில்ல, பயங்கரமாக சூட்டிப்பாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா துள்ளுது பயங்கரமாக. இதோட பெருசாலாம் கிடக்குதுங்க. நம்ம எப்படின்னா பிடிச்சிருக்கோம். இது வந்து சின்ன மீன். இதோட பெருசுக்கு நம்ம மாட்டு தான் பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். பாருங்க களத்து வைக்க ஓகேங்களா, எப்படி இருக்கு பாருங்க கேட் பீஸ். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்காண்டியா புழு எடுத்துகிட்ருக்கோம். புழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல் பகுதியில் இருக்கோம் அப்படிங்கிறக்காண்டி அங்கே வந்து தோண்டிட்டுருக்கோம். வாங்க புழு வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி மீன் பிடிச்சே வேணும்னு வந்திருக்கோம். ரொம்ப தண்ணியில் தோண்டோம், மேலே தோண்டோம் ஈரமாக அந்த அதை அப்படியே தூக்கு கட்டிடலண்ணா இருக்குதா இருக்கா, அதை அப்படியே தூக்கம் அந்த கட்டி அப்படின்னா. பாருங்க புழு வந்து நம்ம ஆள் வந்து எடுத்தாப்புல நம்ம பாருங்க சுற்றி அடிக்க பாருது. ஏன் மடையை சுற்றி கட்டியா சாப்பு சாப்பு மடையை சுற்றி அடிக்காம முள்ளு படுத்துட்டேன். முள்ளு படுக்கலாம் நல்லா இருக்கும்னா தோண்டி கொண்டு வந்தோம். இதே இருக்கட்டும். முள்ளுக்குள்ளே போட்டால் கரெக்டாக மடைக்குள்ளே போட்டு இல்லை மடையை தள்ளி பக்கத்தில் போட்டுனா நல்லா இருக்கும். மடைக்கு வெளியே போகணும். இப்போ இல்ல சரி இது போட்டோன்னு போகுது. இது அது இருக்குது. இது உள்ள பொண்ணு இல்லை, பொறுமையாக இல்லை பையில் போய்யா இல்லை பனையது கிடையாது. ஆமாம் கழுத்துறது அதுதான் போச பார்த்து சரி குடி அடுத்து அடிக்கணும். அடிக்கும் அதை பிடிச்சி அடுத்து ஆள் தான் கிடைக்கும். முள்ளு கை ஃபுல்லாக ஊற்றுங்க தண்ணிக்குள்ள விட்றாதுல அது மாட்டிக்கணும்ல. அதுதான் பார்த்தோன்னு தெரிஞ்சு பச்சை கலரில் பனையாரி இன்னும் போடு இந்த மிஷின் பண்ணி கடிக்கு சொல்லி உஷாராயிருக்கும். பையங்க இங்கே போடுங்க கரெக்டாக பையன் கிடக்குது. பையன் எங்கே போட்டா எட்டு வரலாம் பையன் துணிட்டு வைக்கலாம். அந்த அங்கே தான் கிடப்போம் பக்கத்தில். அங்கே தள்ளி எடுக்கா அங்கே தள்ளி போ அந்த இடத்துல போய் கிடக்கும். ஏன்னா இதுக்கு தான் போட்டோம்னா நான் ராலி தெளிஞ்சுங்க ராலி உட்காந்துங்கன்னா மடம் மட்டும் சரியில்லாமல் தான் இருக்கும். இது பையில் கொண்டா சிலேக்கி அம்மா இருக்க பனையரி அது நல்ல பிள்ளை பெருசாக கிடக்கு. புள்ள எல்லாத்தையும் எதுவும் விட்டுறாத நல்லா இருக்குது.
சொன்னோம்னாங்க அந்த கண்டன் நல்லா அங்க இருந்தா ஒரு காசி வாரு சிலேபி மாதிரி கிடக்கணும். இது திங்க மாட்டானா? திங்க மாட்டோம்னா திங்கலாம் சார். என்ன திட்டியா மீனா? கரையில வச்சு இங்க தள்ளி வச்சு மீனை பிடிச்சி தாரம் காய்ச்சி தெரியும். அது தெரியும். ஒரு ஆள் எதுவும் மாட்ட மாட்டேங்கன்னா மாட்டும் போது கரெக்டாக ஏழே போட்டாங்க. பெருசு அப்படி பையல் பெருசு பெருசு பையல் கொண்டா பைய பையல் பாட்டி பைய அத்தனை பைய கொண்டா. பையல் பாருங்க, சரியான பெரிய மீன் நம்ம பிடிச்சாச்சு. அடுத்து பையில் அத்துப்படாதா, பொறுமையா அடுத்து சரியான மீன் அத்துறாம இல்ல பைய பொறுமையா பாரு. மீனை முடியல கரையில பைய அப்படியே கொண்டா கொஞ்சமா கொண்டா. கை இருந்தா பிரச்சனை. கரையில் தூக்கிட்டு ஓடுறாம பாத்துக்கா. என்ன பண்ண நீ உள்ள விழுந்தாடா, இங்க தள்ளி கொண்டா. பைய சரி ரைட் விடு. கண்ணா பாத்தியா நினைச்சேன் பெருசு முன்னே நினைச்சிட்டான். சாய் நேராக்க முடியாதா? அப்படி நேராக்கலாம், ஆனா உடச்சிடாக்கணும். நேராக்க இந்த மடையில வச்சு நினைச்சேன் பேரு பெருசு. அதே மாதிரி கண்ணா பாரு பை